பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. உலகத்தை பலனினாலே நிரப்பும் நாட்கள் வரும். நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நாட்கள் வரும் என்று. பல நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து இது நடக்கணும், அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்கிற ஒரு ஏக்கத்தில் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 3 இடங்களிலே நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 இடங்களிலும் எப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று நாம் பார்ப்போமாக. முதலாவதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இதோ நாட்கள் வரும். என்ன நாட்கள்? கர்த்தர் நிரப்பும் நாட்கள் என்று அந்த வசனம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதுவரைக்கும் ஜனங்கள் விதைத்தார்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கே கர்த்தரே விதைக்கிறார். அந்த விதையினுடைய பலனை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, இஸ்ரவேல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார். சோ யோசேப்பை கர்த்தர் விதைக்கிறார், அதனுடைய பலனை அவருடைய சந்ததியை அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவர் விதைக்கிறார், நாம் அறுக்கிறோம். ஆண்டவர் அந்த அந்த நாட்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இரண்டாவதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, இதோ நாட்கள் வரும். எதற்கென்றால் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக நாட்கள் வரும். வேதத்தில் அநேக உடன்படிக்கைகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக இந்த உடன்படிக்கை? நமக்கும் தேவனுக்கும் தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக, நம்முடைய நம்பிக்கை 100% ஆண்டவரோடு கூட இருப்பதற்காக, உடன்படிக்கை நிமித்தம் நாம் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக கர்த்தர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற நாட்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த நாளிலே அந்த மகிமையை பெறுவீர்கள். மூன்றாவதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். என்ன நாட்கள் என்றால், நாம் கட்டப்படுகிற நாட்கள், இடிக்கப்பட்டதை கட்டப்படுகிற நாட்கள் அந்த நாளிலே வரும் என்று சொல்லுகிறார். எதெல்லாம் கட்டப்படுகிறது என்றால், 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டுகிறாராம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டுகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பம் சிதைந்திருக்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாட்கள் வரும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்களுடைய பொருளாதாரம் சிதைந்திருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொருளாதாரம் ஒரு நாள் கட்டப்படும். ஒருவேளை நிர்மூலமானவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாக நிர்மூலமானவைகள் மறுபடியும் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பாழாய் போன வாழ்க்கையோ குடும்பமோ இருக்கும் என்றால், ஊழியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பாழாய் போகிறவைகளை கட்டி எழுப்புவேன் என்கிற நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். எதிர்பாருங்கள், கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். God bless you.